எந்த ஸ்திரியை பார்த்தும் ஒரு மயக்கம். ஆஹா, நான் அனுபவிக்கணுமே தோணது. 24 வயசுல அப்படி எண்ணம் வருமா? 24, 25 வயசுல பார்க்கிறவா எல்லாம் தன் சஞ்சாட்சியாகவும் தன் புருஷனாகவும் இருந்தா கேவலம் தானே. அந்த சமயத்துல எதை அழகா பார்க்கிறாளோ அது தன்னிடத்துல ஈர்க்கணும்னு ஆசை. அவ கதையத்துக்குள்ளே தெரியும், வெளில சொல்ல வேண்டிய அவசியம். யாராவது அழகா பார்த்தா ஆஹா இவ்வளவு மாதிரி இருந்தாலும் இவ்வளையே இருந்தாலும் தேவலைன்னு ஒரு நாளாவது இருக்கப்படாத மனுஷ சபாபம். ஆனா கொஞ்சம் கூட காமம் இல்லாததான ஒரு மனசு அத்தனை பேசமா கிருப பண்ணார். அங்கேருந்து கிளம்பினார், நிறைய ஜனங்களுக்கு கிருப பண்ணார். அப்படி போற வழியில சோதானந்திவனம்னு ஒரு காடு, அந்த கிராம ஜனங்களுக்கெல்லாம் கிருப பண்ணார். நிறைய நாமஜபம் பண்ண சொன்னார். அவர்களும் அத்தியாச்சரியமா நாமஜபம் பண்ணார். ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள நுழைஞ்சார். உடனே அவர்கள்லாம் சொன்ன அந்த காட்டுக்குள்ள போகாது, இங்க பெரிய கொள்ளக்காரன் இருக்கான், நவ்ரோஜின்னு பேர் அவனுக்கு, பெரிய கொள்ளக்காரன், எல்லாரையும் கொண்டு போட்டுடுவான், எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு கிடக்கிறான். தயவு செய்து நீங்க போகாது, நீங்க உத்தமர், நீங்க பூமியில இருக்கணும், இங்க இருந்து இந்த ஜனங்களுக்கு கிருப பண்ணணும்னு சொல்லி அந்த கிராம ஜனங்கள் சொன்னார். உடனே சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார். அவ யார கொலை பண்ணுவா? அவளுக்கு வேண்டியதான நகையோ தனமோ இருந்ததுன்னா அவளுக்கு கொள்ளை அடிச்சிருந்தது. எங்கேயாவது வெளியில போய் ஆட்காரில் கூட்டுன்னு வந்து தன்னை கஷ்டப்படுத்தாலும் பயத்துல கொள்ளை அடிக்க போறார். இந்த சன்னியாசிங்களத்தை கொள்ளை அடிக்கிறது என்னது? அப்படியே ஒரு நாள் அவளுக்கு கொலை பண்ற வெறி இருந்தால் இந்த சரீரம் அவர்களுக்கு பிரயோஜனப்படும் கொலை பண்ணட்டும், தப்பு இல்லைன்னு. தன் சரீரத்தை சுத்தம் பண்ணக்கூடியதான ஒரு வைரம், தன் சரீரத்தை பற்றிய சிந்தனையே இல்லாததான ஒரு தியாகம். தியாகம்னா தன் சரீரத்தை பற்றி சிந்தனையே கிடையாது. அந்த மாதிரி இவர் சொல்லிட்டார். ஜனங்கள் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தா நடக்கலை. அவனுக்கு சிவபனம் இவர் சங்கல்பம் பண்ண யார் மாற்றணும். உடனே நவரோஜி பார்க்கணுன்ற ஒரு ஆசை நுழைஞ்சுட்டான். பார்த்துருவோம், செலக்ட் பண்ணி பாப ஆத்மாக்களா கரையேற்றார். அவசியம் இருக்கா? ரொம்ப சமம் தான் ஜாஸ்தி. எல்லா புண்ணிய ஆத்மாக்களா பார்த்து அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு கூட்டம் சேர்த்து ரொம்ப சுலபமான காரியம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனா செலக்ட் பண்ணி பாப ஆத்மாக்களாவே செலக்ட் பண்றா. பார்த்தீங்களா, பிள்ளை உறங்காவது செலக்ட் பண்ண கூட்டுன்னு வாவன அப்படின்றார். தன்னிடத்துல பிரீத்தி இல்லாத ஒருவனுக்கு தன்னுடைய பிரீத்தி மூலமா ஒரு பிரீத்தியை கொடுத்து இழுக்கிறா. தெரியவா எத்தனையோ தெரியவா பிரீத்திக்காக ஏங்கிட்டு கிடக்கிறா. அதை தாண்டி ஒரு பிரீத்தியா எப்படியாவது ஒரு உத்தாரணம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா எல்லாமே நல்ல வைரம் தான். சிலது சாக்கடையில விழுந்துருக்கு, என்ன பண்ண முடியும்? சாக்கடையில விழுந்ததுனால வைரத்துக்கு ஒன்றும் மரியாதை குறையப்படல. மேல அழுக்க பார்ப்போம், ஐயோ சாக்கடைன்னு பார்ப்போம். ஆனா அது மரியாதை தெரிஞ்சு கொடுத்தோம்னா டக்குனு யாரும் சாக்கடையில இறங்குவா, எடுத்துவா, அலங்கோபையோ எடுத்துவா. அந்த மாதிரி இந்த மாதிரி பாபத்திலையும் கெட்ட விஷயங்களையும் மாற்றிண்டவா சாக்கடையில விழுந்த வைரம் போல. எல்லாமே வைரம் தான். அந்த வைரம் அவ்வளவு அழகா பகவானுடைய திருவடியில சேர்ந்து எடுத்தனா, அவனுடைய பதக்கத்தை போய் ஏறெடுத்தனா ஒரு ஆனந்தம் அவளுக்கு. அது என்ன ஆனந்தம் சொல்ல முடியும், அவளா இருந்தா தான் புரியும். எப்படி இருந்தது இனி பகவானுடைய திருமணம் எவ்வளவு அழகா ஜொலிக்கிறது. அதை பார்த்து பகவானுக்கு ஒரு ஆனந்தம், இவாளுக்கு ஒரு ஆனந்தம், அந்த வைரத்துக்கு ஒரு ஆனந்தம், இந்த பகவானுக்கு ஒரு ஆனந்தம் வருது, இந்த வைரத்துக்கு ஒரு ஆனந்தம் வருது. இது ரெண்டையும் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஆனந்தம். இவத்தோட எந்த ஆனந்தம் எதிர்பார்க்கிறது கிடையாது. அதனால இவர் செலக்ட் பண்றாராம், பாப ஆத்மாக்கள் எப்படியாவது உத்தாரணம் பண்ணணும், எப்படியாவது உத்தாரணம் பண்ணுவோம். எல்லாரும் சரியா இருக்கான அவளை உத்தாரணம் பண்ற அவசியமே. அவ பிராரப்த கர்மம் எப்படி மாத்தி உத்தாரணம் பண்ணிட்டு போயிடுது. அதனால பார்த்தா உள்ள நுழைஞ்சுட்டார். நேர போனார், ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டார், கால் மேல கால் போட்டுட்டார். ஆனந்தமா ஹரே ராம 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 ஹரே ஹரே ஆனந்தமா ஒரு பாட்டு கிடக்கணும். தன்னை மறந்து போய் ஒரு நாம சங்கீர்த்தம் நல்லா கத்தி வசனம் பண்ணிட்டார். காற்றுல இந்த சப்தம் எதிரொலிக்கிறது. இந்த நவரோஜி தாக்கூருக்கு நிறைய ஆட்காரல் இருக்கா. அவெல்லாம் அங்கங்க நின்று பார்க்கிற யாராவது வராளா அப்படின்னு கொள்ளையடிக்கலாம்னு காத்துட்டு கிடக்கிறான். அந்த மாதிரி ஒரு வந்த உடனேயே ஒருத்தன் தான் ஓடி போய் சொன்னான். ஒருத்தர் வந்திருக்கா, ஒரு இள வயசு 24, 25 வயசு இருக்கும், இங்க வெளியே போனா 28 வயசு இருக்கும். நல்ல ஒரு காந்தி, நல்ல ஒரு சரீரம், அத்தியாச்சரியமான ஒரு ரூபம், பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கா. இன்னமோ அவரை பார்த்தா ஒரு சந்தோஷம் அப்படின்னு உடனே ஓடி வந்தான்.
நவரோஜியும் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. யாரது பார்க்கலாம்? ஏன்னா அவர் தனவான பார்த்திருக்கா, அழகானவர்களை பார்த்திருக்கா, ஆனா ஆனந்தம் தரக்கூடியவர்கள் பார்க்கணும். ரோகத்துல நிறைய பேர் பார்க்கணும், பணக்காரனா பார்க்கணும், படிச்சவனா பார்க்கணும், அழகுள்ளவர்களா பார்க்கணும், பலசாலியா பார்க்கணும். ஆனா ஆனந்தம் தரக்கூடியவர்களா பார்க்கிறோம்னு பார்த்தா இல்லைன்றதுதான் சத்தியம். ஆனந்தம் தரக்கூடியவர்கள் பாகவதோத்தமர்கள் மட்டும்தான். மற்ற எல்லாரும் அந்த சரீரத்துக்கான ஒரு பலம் இருக்கு. ஒண்ணு படிப்பு பலம், இல்லாட்டி புத்தி சாதுரியம், இல்லைன்னா அழகு, இல்லாட்டி தனம். ஆனா இவா சரீரம் ஆனந்தம் உன்னை கொடுப்பதற்காக காத்துக்கிறது. அதனால வந்தான் நவரோஜி ஆட்காரர்கள் எல்லாம் கூட்டுன்னு வந்தான். என்னமோ தெரியல, இவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அவனுக்கு தெரியாம ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம். கொள்ளைக்காரனா இருந்தாலும் அவனும் ஒரு ஜீவன் தான். அந்த சரீரத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான். இந்த ஜீவன் பார்த்தான், என்னமோ தோணிச்சு. உடனே அவரத்தை கை கூப்பிண்டானான். எல்லா இடத்தையும் கத்திய வச்சு மறைக்கக்கூடிய ஒரு நவரோஜி கை கூப்பிண்டான். அவரை பார்த்து, நீங்க எங்க இடத்துல பிக்ஷைக்கு வரணும், உங்களுக்கு நாங்க ஆகாரம் தரோன்னுட்டானா ஒரு கொள்ளைக்காரன். உடனே சேர்த்து அவர் திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். நானும் தான் வசனம் பாடிட்டு இருக்காரு. ஆகாரம் கிடக்கட்டும், என்ன பெரிய விஷயமா? அப்படிலாம் நான் வரமாட்டேன், நான் அப்படியே இருப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு. இல்ல, நீங்க ஆகாரம் எடுத்துட்டே ஆகணும். சரி, கொண்டு வாங்கன்னு சாரம். ரொம்ப ஆச்சரியமா சொல்லி அதுக்குள்ள அவர்கள் கொண்டு வரதுக்குள்ள ஆட்டால் ஏற்பாடு பண்ண, கொண்டு வாங்க ஆகாரம் அவருக்கு. நான் உண்மையான பிரீத்தியோட சொன்னான். தான் கொடுக்குன்ற அகம்பாவத்தை சொல்லலை, உண்மையான பிரீத்தி. உடனே சைத்தன்யா ஆனந்தமா பஜனை பாடிட்டே இருந்தா. அவர் பஜனை பாடுறது, இவருடைய ஆனந்த நிருத்தியம் ஆட ஆரம்பிச்சுட்டா. படுத்து ஆடுவா, உட்காரா, என்ன பண்ணுவாங்க அவருக்கு தான் என்ன ஆடுறா, சவுண்டு 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 ஆடுறா. எதுக்கு கொள்ள கூட்டம் இருக்கு, என்ன பண்ணுவோன்னு ஒரு பயம் இல்லை. முதல் தடவையா தன்னிடத்துல நிர்பயமான ஒரு ஆசாமி அவன் பார்க்கிறான் வாழ்க்கையில். ஆனா பார்த்தாலே அடி வைத்த கலக்கும்படியான ஜனங்களை பார்த்து நிர்பயமா, எந்த ஒரு பயமும் இல்லை. இவன் கொள்ள பண்ணிடுவானோ, கொள்ளை அடிச்சிருவானோ, இன்னும் பயம் இல்லையா. அப்படியே ஜம்முன்னு நிற்கிறான். சாதாரண கருணையோட பார்த்து ஒரு சிரிப்பை வேலை சிரிக்க அவனுக்கு இது ரொம்ப உரிக்கிடுது மனசு. என்னடா அது, நம்மளை பார்த்தாலும் எல்லாம் கருத்து கொண்டு வா தெரியுமே, அவன் மண்டவாள் எல்லாம் இப்படி சொல்லுவான். ஆனா அதையும் தாண்டி ஒரு புன்னகையம், பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சட்டே ஞானமங்கலம்னு ஒரு பார்வை பார்த்துட்டேன். அவனுக்கு என்னமோ பண்ணிடுப்போம். 60 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு கொள்ளை அடிச்சே சொன்னா ஓட்டிட்டான். 60 வயசு ஆயிடுச்சு. பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தான். சைத்தன்ய மகாபிரபு பிரீத்தியோட ஏத்துனுட்டார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பாபத்தை எல்லாம் தான் பார்த்துட்டார். உண்மைதான், அத்தனை பாபத்தையும் ஆகாரமா தூக்கெடுத்துட்டார். இப்படியே பார்த்துட்டு இருந்தான். ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும். காத்தெல்லாம் முடிச்ச திரும்பி பாட ஆரம்பிச்சார். திருவடிகள்ல விழுந்தான். இதை பார்த்தோன்னு எனக்கு என்னமோ பண்ணிடுச்சு. இதுவரைக்கும் பாபம் பச்சாதாபம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ நான் ரொம்ப பாபம் பண்ணிட்டேன், இனிமேலாவது பாபம் பண்ணாம இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு சொல்றாங்க. இதுவரைக்கும் பாபமே வாழ்க்கையா போயிடுது. நான் வசதியான பிராமண குலத்துல பிறந்து வந்தான். என் தேக சுகத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் திருட ஆரம்பிச்சு, அப்புறம் அதுவே வாழ்க்கையா போயிடுத்து. கொள்ளக்காரனா மாறிட்டேன், ஜனங்கள் துரத்தி வச்சுட்டான். இதுவே பிழைக்கிற வழியா போயிடுத்து. காட்டுக்குள்ள இருந்தேன், எல்லாரையும் மிரட்டினேன், உருட்டினேன், கொள்ளை அடிச்சேன், கொலை பண்ணேன். இப்படியே ஜன்மா போயிடுச்சு. என்னமோ தெரியல, உங்க பார்த்ததுல இருந்து ஒரு ஆக்கர்ஷணம், நிஜமாவே கிருஷ்ண பார்த்த ஒரு ஆக்கர்ஷணம் வந்துட்டானே. உங்க பார்த்தா ஒரு ஆக்கர்ஷணம் வந்துடுத்து. எனக்கு எப்படியாவது என்னோட பாபத்துல இருந்து காப்பாற்றும் போது நீங்க ஆடுற நடனமும் உங்க சரீரத்துல உண்டாகக்கூடிய பாவமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றல அந்த மந்திரம் கேட்கும் போதே நல்லா இருக்கு. எனக்கு கூட இப்படி அபாரான ஆனந்தமா ஆடணும்னு ஆசையா இருக்கு. நிம்மதியா தூங்குறது கூட நான் கிடையாது. ஏதோ கொள்ளை அடிக்கிற, நித்தியம் சாப்பிட நிறைய தனம் எல்லாம் இருக்கு. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, ஏதோ எழுந்துக்கிறது, ஏதோ படுக்கிறது, ஏதோ சாப்பிடுறது, ஆனந்தம்ன்ற ஒண்ணு கிடையாது. ஏதோ காலம் ஓடிந்து கிடக்கிறது. ஆனா பிரபு மகாராஜ் உங்களை பார்த்த உடனே ஆனந்தம்னா என்னன்னு புரிஞ்சுது. வரைக்கும் ஆனந்தம்னா என்னன்னு ஏதோ பசிக்கும் பொழுது சாப்பிடுறது, தூக்கம் வரும்போது தூங்குறது, தேக சுகம் பண்ணும்போது தேக சுகம் அனுபவிக்கிறது, இப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் சொல்லி எல்லாரும் நடந்து அடிபணிகிறது. இதெல்லாம் பார்த்து நான் பெரியவன் ஒரு இடத்தை சுகம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பசிக்கு நேரத்துல சாப்பிடறதுனாலயோ தூக்கம் நேரத்துல தூங்குறதுனால ஒரு ஆனந்தம் இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு தேவைன்னு உங்களை பார்த்தான் தெரிஞ்சதை எடுத்து நீங்க சொல்ற இந்த மந்திரம் நன்னா இருக்கு. நீங்க எவ்வளவு அழகா ஆனந்தமா பகவான் நினைச்சு ஆடுறது, பாடுறது, கண்ணீர் விட எனக்கு தெரியாது. ஒரு கொள்ளக்காரனுக்கு இவருடைய சாத்வீகமான பாவங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த உள்ளுக்குள்ள தான் பாபின்ற எண்ணம் வந்து இந்த பாவத்திலே வெள்ள வரணும்ன்ற ஆசை வந்த உடனே இவ்வளவு மாற்றங்கள் வந்து உடனே அவர் திருவடிகளை விழுந்தாங்க. எனக்கும் இதை உபதேசம் பண்ணும் போல நானும் சொல்றேன்.
ஞானம் உங்களை மாதிரி ஆனந்தமா நிருத்தியம் ஆடி சுகமா இந்த மாதிரி நாமஜபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. மகாராஜ் அனகிரகம் பண்ணுவேளா, இந்த பாபியை உத்தாரணம் பண்ணுவேளா, இந்த பாபிக்கு ஒரு நல்ல கதி கொடுப்பேளா அப்படின்னு திருவிடிகளை வேண்டாம். உடனே சைத்தன்ய தூக்கி கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். கொள்ளையடிக்கிறவன் கொலகாரன உணர்ந்துட்டான் இல்லையா, தன் பாபத்தை உணர்ந்துட்டான். இதுதான் உத்தமமான பரிகாரம். பாபத்தை பண்ணிட்டு அதன் பிறகு இது பாபத்தை நமக்கு கஷ்டம் வரப்படாதேன்னு பரிகாரம் பண்றது உத்தமமான காரியம் இல்லை. ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான ஒரு காரியம். எத்தனை பேர் பண்ணுவார் விதவிதமா பாபம் பண்ணிட்டு அந்த பாபத்தை எல்லாம் போக்குறது திருப்பதி போயிடுவாங்க, அங்கே போயிடுவார். இது உண்டு. அங்கேயும் சொல்ல நிறைய இடங்கள் நிறைய இடங்கள் போயிட்டு இருக்கான். திருப்பதி இன்ன வரைக்கும் பார்த்தோம் நிறைய கோடி கோடியா பணம் கிடைக்கும். கட்டுக்கட்டா உண்டியது பிரபுத்தமான பிரார்த்தனை போடுறா. சில பேர் தனக்கு பாடின பாபம் போயிடணுமேன்றதுக்காக போடுறதா. அதெல்லாம் உத்தமமான காரியம் இல்லை. ஐயோ பாபம் பண்ணிட்டோமே இனிமேல் பண்ணாம இருக்கணுமேன்னு சொல்லுவாரு. அதுதான் உத்தமமான ஒரு பரிகாரம். அந்த மாதிரி அழுதுட்டான். உடனே அப்பா நீ புண்ணியமானவன்கா, நீ அற்புதமானவன்கா, உன்னை தொட்டதுனால என் சரீரம் பரம பவித்திரமா எடுத்துருக்கான். உன்னை தொட்ட உடனே அவன் பரம சந்தோஷமா எடுத்து மூர்ச்சியை விழுந்தான். அவனுக்கும் மந்திர உபதேசம் பண்ணார். அவனுக்கு அபாதான் இருந்தான். இந்த மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் போகும். மனசு ஒரு பாரம் உட்கார்ந்துட்டே இருக்கும் இந்த பாவத்தினால. அந்த ஆச்சாரிய கிருபா கடாசத்தினால இந்த பாரம் நீங்க போயிடும். அபாதான் சைத்தன்ய ராத்திரி எல்லாம் பஜனை பண்ணுறத கேட்டுட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கண்ணா சந்துட்டான். கண்ணை மறந்துடு சைத்தன்யாவை கண்ணா சொன்ன உடனே தன் கூட்டத்தார அழிச்சுட்டு பக்கத்தில் தனியா போயிட்டான். அவரை தூக்கத்தை கெடுக்கப்படாது. உடனே தூக்கத்திற்கா தன் கூட்டத்திற்கு எல்லாரையும் பார்த்தான். கையை கூப்பிட்டான். எனக்கு என்னமோ தெரியல, வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதல் வந்து இனிமேல் கொள்ளையடிக்க வேண்டாம் தோணி போயிடுச்சு, கஷ்டப்படுத்த வேண்டாம் தோணி போயிடுச்சு. நிஜமா இனிமேல் நான் பாட்டுக்கு ஆனந்தமா பிச்சை எடுத்து சாப்பிடணும் எனக்கு ஆசை வந்து. இது வரைக்கும் நான் உங்க தலைவனா இருந்து எவ்வளவோ நல்லது சொல்லியிருக்கேன், எவ்வளவோ கெடுதல். ஆனா எது சொன்னாலும் நீங்க அப்படியே பண்ணிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் உங்க தலைவனா இருந்தபோது நான் ஏதான உங்களுக்கு தவறா கஷ்டம் கொடுத்தா என்ன மன்னிச்சுடுங்கோன்னு தான் பேச. உடனே அந்த கொல்ல கொடுத்த கட்டுறதாக ஆரம்பிச்சுட்டார். அவளுக்கு அழுகியே தெரியாது. அடுத்த வாழ்காலம் கரையாத மனசு இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபர் இத்தனை ஒரு மாற்றம் பேசும். உடனே அத்தனை பேரும் அழுகா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா இனிமேல் தொந்தரவு பண்ணாது, விட்டுடுவோமே, நீங்கெல்லாம் கூட இந்த பாபத்தை விட்டுடுவோமே. எப்படியா இந்த மகாத்மா இருக்கு, அவர் சொன்ன மந்திரம் இருக்கு, எங்கேயாவது போய் காலத்தை ஓட்டுவோம். சரீரத்துக்கு 3 நாளைக்கு பசிக்கிறதுக்கு ஆகாரமா கிடைக்காது, பகவான் கொடுப்பான். ஒரு பெரிய தத்துவம் இவன் லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் பிரவச்சனை பண்ண ஆரம்பிச்சான். நவரோஜி தாக்கூர் குரு கிருப்பா இருந்தா யார வேணா எப்படி வேணா கொண்டு வருவார். மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. கிஞ்சித்து கூட சந்தேகமே தனம் 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 தனம்னு அலைஞ்சு வருதானே ரகுநாதன். அதே ரகுநாதனே பின்னாடி ஜெகதோதாரணான்னு புரந்தாரதாசர பலம்ப முடியும்னா கிருப நீதான் வாழ்க்கைன்னு இருந்த பிள்ளை உறங்காவளிதாக ரங்கம் தான் வாழ்க்கைன்னு மாத்தி கொடுத்தாங்க. ராமானுஜ கிருபை நீ போகாது. குரு பிரயத்தனப்படுறார் அப்படின்னா யாருக்காக பிரயத்தனப்படுறாள் அவன் நிச்சயமா நல்ல கதி அடைஞ்சே விடவே மாட்டார்கள், விடவே மாட்டார்கள். எப்படியாவது அவன் நல்ல கதி அடைஞ்சிடணும்னு பிரயத்தனப்பட்டுட்டான்னா நிச்சயமா அடைச்சிடுவான். அப்பேற்பட்டதான ஒரு பிரயத்தனம், தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியான ஒரு பிரயத்தனம் இந்த ஜீவர்களுக்கு வாழ்க்கை வேண்டாம். இந்த கருணையும் தெரிய மாட்டேங்கிறது. இந்த கருணைக்கு காரணமே கிடையாது. வெறிதே அருள் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. காரணம் இருக்கா? அம்மா அப்பா தன் குழந்தை நன்னா இருக்குன்னு ஆசைப்படுறேன், தன் குழந்தைன்ற அபிமானத்தினால நன்னா இருக்குன்னு ஆசைப்படுறான். நண்பன் நண்பன் நன்னா இருக்குன்னு ஆசைப்படுற தன் நண்பன்றனால ஒரு அபிமானத்தினால. கணவன் மனைவி நன்னா இருக்குன்னு நினைக்கிறோம், மனைவி கணவன் நன்னா இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாமே எதுக்குன்னு கேட்டா தன்னுடையதுன்ற ஒரு அபிமானத்தினால நன்னா இருக்கணும்னு ஒரு. ஆனா குருவோட அப்படி இல்லையா? அவளை பொறுத்தவரைக்கும் தன்னுடையதுன்றது பகவான் மட்டும்தான். மற்ற எதுவும் அவளுக்கு தன்னுடையதே கிடையாது. தன் சரீரமே தன்னுடையது இல்லை. சாதாரண ஜனங்களுக்குலாம் தன் சரீரத்துல ஒரு அபிமானத்தினால இந்த சரீரத்துக்கு ஒத்தாசம் பண்றவாள் நன்னா இருக்கணும்னு ஆசை. வேற ஒன்றும் இல்லையே. இந்த சரீரத்துக்கு ஒத்தாசம், இந்த சரீரத்தினால நமக்கு அபிமானம் இருக்கு. அதனால இந்த சரீரத்துக்கு யாரெல்லாம் ஒத்தாசம் அவள் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆசை. போனா எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசை. தனியா பயப்படாத ஒரு துக்கம். எல்லாம் இந்த சரீரத்துக்கு அவ கூட இருந்து ஒரு சகாயம் பண்றா, ஒரு சுகம் கொடுக்கான போது இத்தனை ஒரு பிரீதி ஒரு அடிப்படையில. ஆனா குருவுக்கு தன் சரீரத்தை பத்தி அங்க சின்ன கிடையாது. எல்லாம் பகவத்தை நம்ம விட்டவாளுக்கு எப்படி அடுத்த சகாயம் பண்ண முடியும்? என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் பண்ணதான் முடியுமா?
அவ்வளவு அழகா இவன் சொல்லிட்டான், பிரவசனம் பண்ணிட்டான். எல்லாரும் விட்டுடுவான், நிறைய பேர் விட்டுட்டான். போதும், நாங்களும் நீங்கள் கொள்ளத்தொழில விட்டுடுறோம். ஒரு ராத்திரிக்குள்ள எவ்வளவு மாறுதல். அந்த காட்டுக்குள்ள அடுங்குவா. அடுத்த நாள் வந்தான், சைத்தன்ய மகாபிரபு திருவடிகள்ல விழுந்தான். பிரபு எல்லாத்தையும் விட்டுட்டேன் பிரபு, ஒண்ணு மட்டும் விட முடியலன்னு. விடா குழந்தை அப்படின்னு குழந்தைன்னு, இனிமேல் உங்களை விட்டு இருக்க முடியாது பிரபு. எல்லாத்தையும் விட முடியும். நவரோஜிதாசனம் 60 வயதுக்கு பழக்கப்பட்டதான பாவங்கள் எல்லாத்தையும் க்ஷண நேரத்தை விட்டுட்டான். ஒரு க்ஷண நேரத்தை விட்டுட்டான். எல்லாத்தையும் என்னால விட முடிஞ்சு பிரபு, இனிமேல் உம்மை விட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உயிர் தரிப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் பாவி, மகா கேவலமானவன். உங்க நிழலை மிதிக்கிறதுக்கு, உங்க நிழல் பக்கத்துல நிற்கிறது கூட அறுக்கவே இல்லாதவன். ஆனாலும் ஒரு விஞ்ஞாபனம், என்ன பாருங்க, என்னையும் அழைச்சிட்டு போறீங்களா, எங்க போறதோ உங்களோட நான் வந்து சரீரம் இருக்கிற வரைக்கும். ஏன்னா பாபத்திலேயே வாழ்ந்து பாபமே வாழ்க்கையா எடுக்கப்படும். நமக்கு ஏதோ ஒரு நல்ல கிருபை கிடைச்சிருக்கு. அதனால உண்மை மட்டும் விட்டுடாம நான் உங்களோட வரணும். எனக்கு உங்களோட வரக்கூடிய சக்தி இல்லை, பலம் இல்லை, தபம் இல்லை, பெரிய நாமஜபம் இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை. நீங்க கிருபை பண்ணா வர முடியும்னு ஒரு நம்பிக்கை சொல்றான் நவரோஜி. நிஜமாவே குருநாதன் அனுகிரகம் இருந்தால்னா கோடி கோடி ஜென்மங்கள் அவா கூட உனக்குண்டே உனக்காக இணையாக்குவேன்னு சொல்றோம். விதி கிடைக்குமா பார்த்து கிருபை பண்ணியாச்சுன்னா கோடி கோடி ஜென்மங்கள் அவளுக்காக. எத்தனை கோடி ஜென்மங்கள் இருந்தால் நமக்குதான் அப்பயும் ஆனந்தம். எத்தனை கோடி ஜென்மங்கள் அவளோட இருக்கோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு தானங்க ஆனந்தம். அவளுக்கு பகவத்ஞானத்திலேயே கிளச்சி கிடக்கும்படிதான் பிரேமஸ்வரூபமான ரூபங்களாச்சு. உடனே சைத்தன்ய மகா அவர் பார்த்தார கண்கள் ஆனந்த பாஷம் வானுட்டார். நித்யானந்தர் முதற்கொண்டு யாரும் வரப்படாத கூடிய தாண்டி எழுதி வச்சுட்டார். அத்வைதாச்சாரியா, ஸ்ரீவாசன், சிரேஷ்டமான பகவத் பாகவதோத்தமர்கள் எல்லாம் நவத்வீபத்தை தாண்டப்படாதுட்டார். நவத்வீபத்தை தாண்டப்படாதுட்டார். பூரி ஜெகநாத தாண்டப்படாத சார்வபௌமர். எத்தனையோ ராஜா ராமானந்தர் கூட கோதாவரி நதித்தீரத்தை நிக்க வச்சு கலந்து வந்துட்டார். சசிமாதாம் விஷ்ணுபிரியா தேவியும் தூங்கிட்டு சமயத்துல வந்துட்டார். அந்த சைத்தன்ய இந்த நவரோஜிய வா கூட என்ன சொல்வது? இந்த பாக்கியம், இந்த பாக்கியத்துக்கு என்ன பிரதி உபகாரம் பண்ண முடியும்? நவரோஜி மூர்ச்சியே விழுந்தான். அப்போ நிஜமாதான் சொல்றாரு, ஆமா பாப்பா உன் கூட வான்னு சாரம் பாகான்னு கிளம்பிட்டான. போதும் போதும், வேற என்ன என்ன பண்ணாலும், எவ்வளவு படிங்க, எவ்வளவு தனம் சம்பாதி, இந்த குரு சன்னிதானம் இருக்கு, அது ஒண்ணுதான் இந்த ஆத்மாவுக்கு சாந்தியை தரக்கூடிய. எதுவும் இல்லை. ராத்திரி அம்சத்தூளிகா மஞ்சத்துல படுத்தாலும் சுத்தம். குருவுடைய திருவடி நல்ல ஒதுங்கி கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு கட்டாந்தரல குழுல நடுங்கிட்டு படுத்தாலும் நிம்மதியா தூங்கிடலாம். அதனால அந்த குருவுடைய சரண கமலங்கள்ல ஒதுங்கிடம். இந்த நவரோஜி கேட்டு அங்கானுட்டான், கிளம்பிட்டான். பரமபாகியவான், பரமபாகியவான். யாரும் போது அடுத்தாட்கொண்டது இதுதான். போகாம இருந்திருக்காங்க, போயிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணவர் எல்லாம் பண்ணி வாடான்னு கூடுண்டு வேற. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தான். எல்லாரும் கிராமத்திலாம் தெரிஞ்சு வருது, நவரோஜி மாறிட்டான் மாறிட்டான் மாறிட்டான். நிஜந்தானம் வந்து பார்த்தான். அவன் பண்ற நாம ஜபமும் அவனுடைய நிருத்தியமும் ஆச்சரியப்பட்டு வைத்தார்கள். நவரோஜி மரியாதை வந்துடும். அவன் மேல இருந்த துவேஷம், ஒரு பகைமை, ஒரு சாபம் எல்லாம் இருக்கணும், எல்லாம் போயிடும். ஆஹா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய பெருமை இன்னும் அதிகமாயிடும். ஆனா அவர் சாதாரணமா இருக்கு. ஆனா நவரோஜி தடுத்து பணியாட்கொண்டு அப்படின்னு நினைக்கலையா? அவனுடைய நல்ல எண்ணம் காரணமாக அவன் ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்ட்டான். அவனுடைய பிரயத்தனத்தின் காரணமா அவன் ஜெயிச்சான்ட்டான். அழைச்சிட்டு வரான். நவரோஜியும் அழைச்சிட்டு அந்த காட்டை தாண்டி ஒவ்வொரு தேசமா வராது. அப்படி வந்து 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 அவ்வளவு அழகா பரோடா வராது. பரோடாவுக்கு போறார். அங்கேயும் நிறைய கிருஷ்ணன் கோவில் எல்லாம் பார்க்கிறார். பரமானந்தத்தை தலைக்கிறார். தன் கூடவே இந்த நவரோஜி தாக்கூரியம், இந்த கிருஷ்ணதாசன் வச்சு எல்லா ஜனங்களுக்கும் பரம பவித்திரமான ஒரு நாமஜபத்தை சொல்லிக் கொடுத்தார். எல்லா ஜனங்களும் நாமஜப வைபவத்துல கலச்சு கடந்தார்.
அத்தியாச்சரியம். அத்தனை அழகா எல்லாருக்கும் கொடுத்தார். நவரோஜி ஒரு கூடவே இருந்துட்டு வந்தார். முன்னாடி வந்தான்னு சொல்லணும், இப்ப வந்தார்னு சொல்லணும். பாகவதர் ஆயாச்சு. அப்படியே இருந்தார். பரம சந்தோஷமாயிடுச்சு. சகல விதமான கல்மஷங்களும் நீங்கி போயிடுச்சுன்னு தெரிஞ்சது. அப்படியே மானசீகமா ஒரு நாள் பகவான தியானம் பண்ணார். பிரபு இப்படியே சரீரம் முடிஞ்சு போயிடுச்சான், என்ன இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணார். சரீரத்தை விட்டுட்டார். சரீரத்தை விட்டுட்டார். ஜீவன் கிளம்பிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு கதறி அழுதார். இந்த ஒரு நவரோஜிக்காக சைத்தன்ய மகாபிரபு அழுதார். விஷ்ணுபிரியா தேவிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட கிடையாது. ஆனா இந்த நவரோஜிக்கு அப்படி ஒரு அழுகை. விஷ்ணுபிரியா தேவி கேவலம் அர்த்தம் இல்லை, எந்த காரணம் பக்கம் வச்சுடாது. அந்த அளவுக்கு வைராக்கியம். இவர் இப்படி அழறத கூட பார்க்கக்கூடிய சக்தி விஷ்ணுபிரியா தேவிக்கு கிடையாது. தன்னுடைய நாதன் ராஜாதி ராஜன் தான் அப்படின்னு சொன்ன தவிர எந்த காரணத்தை கொண்டு அவர் கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீரை காண சகிக்கக்கூடிய ஒரு இல்லவர். பிரேமையில ஆனந்தத்தை தன்னை மறந்து ஆடி அழுதாருன்னா ஆஹா ஆனந்தப்படுவார். தனக்காக அழுதாருன்னா அவளால் ஏற்றுக்க முடியாது. எனக்காக அழ வேண்டிய கூடாதுன்னு பேர் வச்சவர் கதறி அழுதார். தன் கையினாலேயே ஒரு உத்தமமான வைஷ்ணவ பாகவதனுக்கு எப்படி அந்திம கையவோ அப்படியே தன் கையால பஞ்சாசத்தின் நிஜமாவே ஏதோ ஒரு சுக்கிருத்தம் அவனுக்கு. நவரோஜி என்னடா ஆச்சாரனை பார்த்தோம் அபிமானம், அந்த அபிமானம் மாத்தாம வச்சுனா கொஞ்சம் கூட சம்சயம் வராம வச்சுருந்தான். அதுதான் நவரோஜியுடைய பாக்கியம் கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் ஆச்சாரம் ஒரு அபிமானம் வரும். அப்புறம் போக கொஞ்சம் சம்சயம் வந்துடும், வரப்படாது. பார்த்தோன்னா டக்குன்னு எல்லாருக்கும் அபிமானம் உடனே அது பரவாயில்ல வித்தியாசமா இருக்கு டக்குன்னு பிடிச்சிடாம தோணிப்பார். ஆனா அப்பப்போ ஒரு சம்சயம் எட்டி 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 பார்க்கணும். அது இல்ல, ஒரு தடவை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணா பாருங்க, ஆத்ம நிவேதம் பண்ண பிறகு ரெண்டாவது சிந்தனையே கிடையாது. நவரோஜி இவர் தான் என்னுடைய நாதன், இவர் தான் என்னுடைய பகவான், இவரை தவிர என்னை யாரும் உத்தாரணம் பண்ண முடியாது, இவர் தான் உத்தாரணம் பண்ணிருக்காள், என்னுடைய பிரயத்தனம் இல்லை, என்னுடைய பிராரப்த கர்மா கிடையாது, பகவான் அனுகிரகம் இல்லை, இவருடைய பரிபூர்ண கிருபா கபாஸ்தம். அதுல இருந்து புத்தி மாறதுக்கு அவன் விடவே கிடையாது. அந்த புத்தி அப்படி வச்சுடுறான், இவர் தான் என் தெய்வம் ஏது மத்தரியே. அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் ஒண்ணுதான் குருவை கட்டி போட முடியும், வேற எதுவும் கட்டி போட முடியாது. அந்த விசுவாசத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு தானே அந்திம கிரியைகள் பண்ணார். லோகத்தை ஏதாவது பாதிக்கு கிடைக்குமா? இவர் பாதியில பரமபாகவதரா மாறிக்கார். அவ்வளவு அழகா கிருப பண்ணார். ஆனந்தமா அவனுக்கும் கிருப பண்ணார். அவரும் நல்ல கதி அடைஞ்சுட்டார். நவரோஜி சைத்தன்ய பக்தர்களுடைய ஸ்தானங்களை அடைஞ்சுட்டார். எத்தனையோ பக்தர்கள் அடைஞ்சாலே அந்த ஸ்தானத்தை ஒரு நவரோஜியும் அடைஞ்சுட்டார். சைத்தன்ய மகாபிரபு அங்கிருந்து கிளம்பினார். திரும்பியும் கோதாவரி நதி தீரம் வரார் ராமானந்தரை பார்த்ததற்கு. அவ்வளவு அழகா ராமானந்தருக்கு ராமானந்தர் தெரிஞ்சு போயிடுச்சு. ராஜா ராமானந்தர் அவ்வளவு அழகா சம்வாதம், பிரேம சம்வாதம் ரொம்ப விசேஷம். சைத்தன்ய சரித்திரத்திலேயே அத்தனை விரிவாளம் மயங்கி மயங்கி இவருடைய கேள்வி அவருடைய பதில மயங்கி மயங்கி தங்களே இழந்து கிடக்கிறாங்க. உடனே ராமானந்தர் தெரிஞ்சு போயிடுத்தான். சைத்தன்யம் வந்திருக்காரு, ஓடி வந்தா, ஓடி வந்து திருவடியில சேவிச்சார். தூக்கி எடுத்து ஆலிங்கனம் வேண்டாம். சைத்தன்ய மகாவர் அப்பாடா உண்மை தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு நாள் பொழுது எப்படா ஓட்டணும்னு இருந்தது சொல்றா. எல்லா கஷேத்திரங்களும் போயிட்டு வந்த பிரயோஜனம் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருந்தாரு. கஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வந்த பிரயோஜனம் கொஞ்ச நாள் கழிச்சு உடனே உடனே கிடைக்காது சொல்றா. உங்க போல ஒரு பாகவத தரிசனம் பண்ண பிறகுதான் கஷேத்திரம் போயிட்டு வந்த பிரயோஜனம் எனக்கு கிடைச்சதுன்னு கட்டி அனுப்பிச்சாரா ராஜா ராமானந்தர். ராமானந்தர் சகரினார். பிரபுடைய ஹிருதயத்துல இந்த தீனனுக்கும் ஒரு இடம் இருக்கு. இது போதும் பிரபு, வேற என்ன வேணும்? இந்த லௌகீகமான வாழ்க்கையே சுக்கம்னு வாழ்ந்து கிடக்கிற இந்த ஒரு அல்ப ஜீவனுக்கும் பிரபுடைய ஹிருதயத்துல ஒரு சின்ன இடம் கொடுத்துட்டே போதும் பிரபு. நீங்க ஸ்மரிக்கும்படியா நிலைமையில நான் இருக்கேன். நான் தான் உங்களை ஸ்மரிக்கணும். என்ன உங்களை ஸ்மரிக்கணும் எனக்கு பிரயோஜனம் இருக்கு. என்ன ஸ்மரிப்பதனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதையும் தாண்டி இந்த ஜீவன் மேல எப்படி கிருபை வச்சிருக்கிற பிரபு என்ன பண்றதுன்னு உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், கூட பூரி கிளம்பிவாங்க. அதை விட முடியலையா சைத்தன்யால. பல வருஷ பழக்கம் எல்லாம் கிடையாது. கோதாவரி நகர் 2 நாள் பேசிட்டு இருந்தாலும் அந்த பழக்கம் உத்தமமான ஒரு மறக்கவே இல்லை. ராமானந்தருக்கு அப்புறம் சைத்தன்யா வாங்கோல் சாரம். உடனே கண்கள் ஆனந்தம். பிரபுடைய சங்கல்பம் அப்படித்தான் இருக்கு. இப்போதுதான் ராஜாவிடத்துல பிரார்த்தனை பண்ணிங்க, இனிமேல் சைத்தன்யனுடைய பிரணாரவிந்தங்கள்ல போய் இடமே அடைஞ்சிட போறேன். இனிமேல் எனக்கு இந்த ராஜாங்க காரியம் அதிகாரம் செய்துட்டார். போதும் எனக்கு எல்லாம், என்னால எல்லாம் முடியாது, எனக்கு வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க. ஆனந்தமா
குரு சரணங்களுக்கு சேவை பண்ணிட்டு குறை காலத்தை ஓட்டிடுறேன். எத்தனையோ ஜன்மாக்கள் வளர்த்தாச்சு. பெரிய நாயினரின் பிறர்க்கே உழைத்து ஏழையான சரியான வாழ்க்கை. வயசாக 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 அடுத்த வாழ்க்கை உழைக்கிறதான வாழ்க்கையா போயிடும். என்ன கவனிச்சு பாருங்க. என்ன குழந்தையா இருக்கும்போது நன்னா தூங்கு, நன்னா சாப்பிடு, நன்னா சௌக்கியமா. ஆனா வயசாக வயசாக இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே, உனக்கு பொறுப்பு இல்லையா? குடும்பத்தை நீ தானே நிர்வாகம் பண்ணணும், இதுதானே நீ பண்ணணும். சரி, நம்ம எல்லா பொறுப்பையும் சமத்தமா எல்லாரும் உழைக்க வச்சுடுறாங்க. சரி, ரொம்ப வயசாயிடுச்சு, தாத்தா வாயாட்டினாலும் பேரன் பேத்தி உழைக்க வேண்டியது. அப்படி மலை மூத்திரத்துல எல்லாத்தையும் எடுத்து உழைக்கிறதே வாழ்க்கையா போயிடும். தாத்தா வாயாட்டு, பாட்டி வாயாட்டினாலும் ரொம்ப வயசாயிடுச்சு, அம்மாக்குன்னா வயசாயிடுச்சு, அம்மா நீங்க கவலைப்படாது அப்படின்னு குழந்தை நான் பார்த்துக்கன்னு சொல்றதா? நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், நீ வந்துடு, என் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு தானே சொல்லிட்டு. நான் குழந்தைகளை குத்தம் சொல்றேன், குறை சொல்றேன்னு என்ன வேண்டாம். மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை சொல்றேன். அது சரின்னு நீ நினைச்சா சரி, தவறுன்னு நினைச்சா தவறு. எப்படி உங்க பாவத்தை நீங்க எடுத்துக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை. ஆழ்வாருடைய பாசனம் எத்தனை சத்தியம்ன்றதுக்கான ஒரு வியாக்கியானம். பெரிய நாயினதின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆறு. ஏழையா பண்ணிட்டு இருக்கும் ஆத்மாவுக்கான ஒரு காரியம் பண்ண மாட்டேன். அதனால ராமானந்தர் சொன்னார், எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் பிரபு. அதனால அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண, ராஜாவும் நேர வாங்குவோன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாங்குவோன்னு அவரு குஷியா, ரொம்ப சந்தோஷம், வாங்கன்னு கையை பிடிச்ச வாங்க போலாம்னு. பிரபு இன்னும் ராஜாங்க இன்னும் வெளில வரல, இன்னும் பொறுப்புகள் இருக்கு. அதனால இங்கேருந்து போகும்பொழுது இந்த ராஜாவா தான் நான் போக முடியும். அங்க போய் அந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வைக்கணும் ராஜா தான்.